நவீன கவிதை படிக்கிற மாதிரி இருந்தது. போர்னால் ஏற்பட்ட மன உளைச்சல். அவங்களுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகும்போது, தனியாக உருவாகும்போது அவங்களுடைய கதைகள் நிறைய வெளிவரும். அவங்க கதைகள் வெளிவர வேண்டிய அவசியம் இருக்குது. மனித மனம் திரும்ப திரும்ப மலினமான உணர்வுகளுடைய ரசனைகளையே தேடி போயிட்டு இருக்குங்கிறது வேதனையான விஷயம். மேக்கிங் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா. ஆரம்பத்தில் நிறைய அங்கிருந்து வர படங்கள்லாம் கொஞ்சம் இந்த மேக்கிங்கில் போதாமைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மேக்கிங்காகவே இருந்தது. நம்ம இது போல ஒரு சிறந்த கலைப்படைப்புகளை தேடி பார்க்க வேண்டியது எல்லாருக்குமான கடமை. இது தமிழர்களுக்கான மட்டுமில்லை, எல்லாருக்குமான கடமை. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்டோரி, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஸ்டோரி. ஸ்ரீலங்காவில் இது ஒரு நடந்த விஷயம், நடக்கிற விஷயம். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் ஆக்சுவலாக நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ பேருக்கு தெரியாது, இந்த ஜென்ரேஷன் தெரியாது. கலாபூர்வமான ஒரு காட்சி அனுபவத்திற்கு வலு சேர்க்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய உணர்வு நமக்கு ஒரு நம்னஸ் தான். அது பொம்மை மாதிரியான ஒரு உணர்வு நிலை தான். பட் அவங்க ஒரு நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய எமோஷன்ஸ் பார்த்த படம் முடியும் போது, எல்லாருமே பேசும்போது அழுகை இல்லை, உணர்ச்சி இல்லை, ஒரே உணர்ச்சி தான். படம் அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நான் ஐபிசிக்கு தேங்க் பண்ணுறேன். இலங்கை மூவின்றதை விட இது வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் மூவி. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு நவீன கவிதை படிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 2 போர்ஷன் இருந்தது. ஒரு அவங்களுடைய நனைவெளி மனத்தில் இருந்து ஒன்றும், இங்கே கரண்ட்டில் இருக்கிறது ஒன்றுமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு போருக்கு பின்னால் உள்ள போர்னால் ஏற்பட்ட மன உளைச்சல், அந்த உளவியலும் ஒரு பக்கமும், அந்த போருக்கு பின்னாலான சமூகத்துடைய சிதைவு இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எஸ் சார். அண்ட் மோரோவர் நம்ம அவங்க நம்ம படங்கள் கண்டிப்பாக பார்க்குறாங்க, நம்ம தமிழ் படங்களை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இலங்கை தமிழ் படங்களை பெருசாக நம்ம வரவேற்க இதை தவறிட்டோமா, இல்லை அதை எப்படி வரவேற்றா ரொம்ப நல்லாயிருக்கும்? கண்டிப்பாக. ஏன்னா அது நம்ம ரொம்ப வரவேற்று பார்க்கணும். இல்லை, பொதுவாக சினிமாங்கிறது கலை. அது நீங்கள் இடம் சார்ந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல படத்தை பொதுவாக நம்ம வரவேற்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல கலை, நல்ல திரைப்படமாக இருக்கிறது அதை பார்க்கக்கூடிய ரசனையை நம்ம வளர்த்துக்கணும். அது 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 ஒவ்வொரு பார்வையாளரும் தன்னுடைய தரத்தை மெருகேற்றிக்கணும். இன்றைக்கி இன்டர்நெட்டில் இன்றைக்கி அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி நிறைய திரைப்படங்கள், நிறைய படங்கள் பார்க்கிறார்கள். ஆனால் திரும்ப திரும்ப எல்லாமே அவர்கள் ஒரு குப்பையான அல்லது க்ரைம் த்ரில்லர் போன்ற கதைகளுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இன்றைக்கி விண்டோஸ் பெருசு. இன்றைக்கி கதவுகள் எல்லா பக்கமும் திறந்துருச்சு. நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனாலும் மனித மனம் திரும்ப திரும்ப மலினமான உணர்வுகளுடைய ரசனைகளையே தேடி போயிட்டுருக்குங்கிறது வேதனையான விஷயம். நம்ம இது போல் ஒரு சிறந்த கலைப்படைப்புகளை தேடி பார்க்க வேண்டியது எல்லாருக்குமான கடமை. இது தமிழர்களுக்கான மட்டுமில்லை, எல்லாருக்குமான கடமை. தனிப்பட்ட மனிதர்கள் அப்போ தான் நல்ல கலையை ரசிக்கும் போது தான் நல்ல சமூகம் வளரும். நல்ல சமூகம் வளரும் தான் அது நல்ல பண்பாட்டையும் ஒரு வரலாற்றையும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு சந்ததியும் உருவாக்க முடியும். அந்த வகையில் இது போன்ற ஒரு நல்ல படைப்புகளை உருவாக்கும் போது அந்த படத்தை எடுத்த படைப்பாளி அடுத்த கட்டம் இதை விட சிறந்த படைப்பை அவர் உருவாக்குறதுக்கான ஒரு வழியாக இது அமையும். அதனால் ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் இந்த படத்தை பார்க்கணும் கிடையாது. இந்த மாதிரி உங்களை மாதிரியான ஊடகவியலாளர்கள் இன்னும் பல பேருக்கு அவங்கள இதை சிறப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும்
கடப்பாடும் இருக்குது. ஏன்னா அது ஒரு அங்கே ஒரு ஈழத்துக்குன்னு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி க்ரியேட் ஆகிறதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். எப்படி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க உலகம் முழுக்க இருக்கிற புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து திரும்ப செலுத்தலாக வந்து அந்த ஈழத்தோடைய இண்டஸ்ட்ரியை வந்து உருவாகிறதுக்கான சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகும்போது, தனியாக உருவாகும்போது அவங்களுடைய கதைகள் நிறைய வெளியே வரும். அது ரொம்ப முக்கியமான, அந்த கதைகளில் குறைகள் இருக்கலாம், போதாமைகள் இருக்கலாம், அந்த மேக்கிங்கில் நமக்கு போதாமைகள் இருக்கலாம். ஆனால் அவங்க கதைகள் வெளிவர வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு நம்ம தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணோம். இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ அந்தோனின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அடுத்து நீலிரா வருது, இப்போ இந்த படம் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்குது. இன்னும் நம்ம நிறைய மலையாள படங்கள்லாம் பார்த்து நம்ம ஊக்கம் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த படங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னவா இருக்குது? மேக்கிங்காக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெகுலர் ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் இல்லாமல் ஒரு புத்தகம் படிக்கிறாங்க, அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு வாழ்க்கையும் அது இவங்க கரண்ட்டில் இருக்கிற ஒன்றையும் ரெண்டையும் ஒரு இணைகோடாக வந்து பண்ணுறாங்க. மேக்கிங் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சில ஆரம்பத்தில் நிறைய அங்கேருந்து வர படங்கள்லாம் கொஞ்சம் இந்த மேக்கிங்கில் போதாமைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மேக்கிங்காகவே இருந்தது. காஸ்டியூம்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, ப்ரொடக்ஷன் டிசைன் நல்லா பண்ணியிருந்தாங்க, மேக்கப் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்டோரி, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஸ்டோரி. ஸ்ரீலங்காவில் இது ஒரு நடந்த விஷயம், நடக்கிற விஷயம். அண்ட் நவயுகா வந்து ஆஸ் அ டிரெக்டர் அண்ட் ஆஸ் அ ஆக்டர் ஷீஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஐவ் சீன் த சிக்ஸ் லேண்ட். முன்னாடி அவங்க பண்ண படம் பார்த்துருக்கோம், இது கோவிட் டயத்தில். அண்ட் இப்போது அவங்க ஜேர்னி ஆஸ் அ ஆக்டர் டு அ டிரெக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் டெஃபினட்டாக எல்லாருமே இது பார்த்தா தான் நம்மளுக்கு நடக்கிற விஷயம் என்ன சப்போர்ட் பண்ணலாம், ஒரு அவேர்னஸ் எல்லாமே வரும். ஸோ ஐம் கிளாட் வி காட் டு see it. சார் பேசுகிறாங்களா? இந்த மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் ஆக்சுவலாக நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ பேருக்கு தெரியாது, இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி படம் வரும்போது ஐ திங்க் அந்த அவேர்னஸ் வரும் தட் இந்த மாதிரி நடக்கிறது. And I think this is very important for all of us to know. Second thing I also wanted to say was, this is almost an award-winning film. It has won awards already in Sweden. No, I think once it goes to the film festivals, it will win an award. And just to see her journey, I've already told her the next movie she's going to be making is a production also. So very good. Thank you. It's actually hard to speak about the movie because it's just too intense, but we'll have to process it. But we can't take away from the acting and the reality of life. Yeah, thank you. நான் சமீப காலத்து பார்த்த ஒரு திரைப்படங்களில் மிக மிக வித்தியாசமான திரைக்கதை அமைப்போடு ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பத்தோடையும் இருந்தது இந்த படம். என்ன வழக்கமான ஒரு மொழிநில திரைப்படங்களுக்கு எந்த விதமான அணுகுமுறையும் இல்லாமல் தனித்த பாணியில் ஒரு கலைந்த காட்சி திரைக்கதை அணுகுமுறையோடு பார்வையாளர்கள் அவர்களுடைய யூகத்துக்கு ஏற்ற கதையை ஒருங்கிணைத்து கொள்ளக்கூடிய தன்மையில் இந்த திரைக்கதை அமைந்திருந்தது மிகச்சிறப்பு. அது வந்து ஏன்னா எதையுமே வந்து ஒரு இயக்குனர் வந்து தான் என்ன சொல்ல போகிறோம் என்ற கதையை தான் வந்து துண்டு காட்சிகள் மூலமாக பார்வையாளர் மனதில் சொல்ல வருவார். அந்த முனைப்பு எதுவும் இந்த படத்தில் இல்லைன்றது தான் இந்த இயக்குனருடைய தனிச்சிறப்பு. மற்றபடி அதே மாதிரி தொழில்நுட்பத்திலையும் வந்து எந்த மெனக்கடல்களும் இல்லாமல் இதை சொல்ல வேண்டும் அல்லது இதை நம்ம பார்வையாளர்கள் குறியீடாகவோ அல்லது வேறு விதமாகவோ உணர்த்த வேண்டும் என்ற பிரயத்தனம் மெனக்கடலும் இல்லாமல் இருப்பது இது மேலும் ஒரு கலாபூர்வமான ஒரு காட்சி அனுபவத்திற்கு வலு சேர்க்கிறது. அவ்வகையில் ஒரு தரமான படைப்பாக இது உருவாக்கம் கொண்டிருக்கிறது என்பது இந்த படத்துடைய ஒரு சிறப்பு. படத்தில் பங்கேற்ற நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய தனித்த ஒரு ஆளுமிக்க ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சில இடங்களில் அது சில வழக்கமான சினிமாக்களுக்கான சில இடங்கள் இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அதை இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்திக்கலான்ற விமர்சனங்களும் இருக்குது. அவ்வளோதான். ஸ்ரீலங்கா ஒரு சினிமா கல்ச்சரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் அவங்க ஒரு நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட்டு. டைரக்டருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். பொம்மை கொடுக்கக்கூடிய உணர்வு நமக்கு ஒரு நம்னஸ் தான். அது பொம்மை மாதிரியான ஒரு உணர்வு நிலை தான். அழுகை இல்லை, உணர்ச்சி இல்லை, ஒரே உணர்ச்சி தான். ஸோ அதுதான் பொம்மை கொடுக்குற உணர்ச்சி. பொம்மை படம் ஒரு கலெக்டிவ் ஆஃப் ரியல் இவெண்ட்ஸ் இன் ஐலாண்ட் நேஷன். போருக்கு பிந்தைய
வாழ்க்கை. அதாவது போருக்கு பின்னாடி ஒரு நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ்கிற தமிழர்கள் அவங்களுக்கு என்ன இருக்குது அதுதான். ஸோ இப்படி சூழலில் இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான அடிக்ஷன் கொடுக்கப்படுது, என்னெல்லாம் வயபிலிட்டி இருக்குது, அது இந்த படம் சொல்லுது. அது மூலமாக நடக்கிற க்ரைம்ஸ் தான் இந்த படம் விளக்கி சொல்லுது. இந்த படத்தில் இருக்க நாயகி வந்து தமிழ் இயக்குனர் நவயுகா. அவங்க வந்து பொம்மை செய்கிற ஒரு ஆளாக இருக்காங்க. அதே போல் அந்த பொம்மை மாதிரியான உணர்ச்சியற்ற ஒரு நிலையில் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கடந்த காலத்தில் ஒரு புலிகளாக இருந்திருக்காங்க. இந்த மொத்த படமுமே அவங்க வந்து அவங்களுடைய ஒரு நாவல் வாசிக்கும் பொழுது அதில் வருகிற கதாபாத்திரத்தோட அவங்க சமகாலத்தில் பார்க்குற கதாபாத்திரத்தை பொருத்தி பார்த்துக்கிறாங்க. அதில் இருக்க ஆண்டகனிஸ்ட், இங்கே ஒரு ஆண்டகனிஸ்ட் இருக்கான். ஸோ இந்த மொத்த படமுமே ஒரு குழந்தை தேனுங்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து தொலைஞ்சு போகிறா. அவளை தேடி தான் போகிறோம். நம்மளும் பார்வையாளராக அவளை தேடிக்கிட்டே இருக்கோம். இறுதியாக அவள் வந்து ஒரு பிணமாக இருக்கா. இப்போ குற்றவாளிகள் கண்டறியப்படுறாங்க, சுடப்படுது, தமிழ் சுட்டுக்கொள்கிறா. அது அவளுக்கு எவ்வளோ சுதந்திரம் தருதுன்னா, குறைந்தபட்சம் ஒரு வீட்டு வாசலிருந்து வெளியே வந்து சிறுநீர் கழிக்க மட்டுமே அவளால் முடியும். இதுக்கப்புறம் இன்னும் அகல பறந்து சுதந்திரம் வந்து அவளுக்கு தேவைப்படுது. அதுக்காக அவள் நோக்கி பயணம் செஞ்சதோடு அந்த படம் முடியுது. நன்றி. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா எனக்கு இலங்கை படம் முழுசாக இது வரைக்கும் பார்த்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு படம் முழுசாக உட்காந்து பார்த்தது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. இது வந்து இலங்கை மூவின்றதை விட இது வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் மூவி. ஏன்னா இங்கே அவார்ட்ஸும் பார்த்தேன், நிறைய கண்ட்ரீஸில் ஏற்கனவே அவார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, இலங்கையில் இந்த வார்ஸ் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் தமிழ் மக்களோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்றது இதை பார்த்தேன். நான் ஆக்சுவலாக இங்கே டீம்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். நான் அவங்ககிட்ட கேட்டது தான், இது சூழ்நிலை. மூவி நல்லா இருக்கானா நல்லாயிருக்கு, மியூசிக் சூப்பராக இருக்குது, டேரக்டரோட ஆக்டிங், படம் எடுத்தது மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இந்த படத்தோடைய காஸ் என்ன அப்படின்னா, மூவி அவார்டை தாண்டி அங்கே இருக்க தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கணுன்றதான் உண்மையிலே காசு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நானே அடுத்த மாதம் இலங்கை தான் போகிறேன். அங்கே நிறைய அஸ்ட்ராலஜி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. நம்மளால் முடிஞ்சது இலங்கை மக்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம். ஸ்டடீஸாகவோ வேலையாகவோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரலாம். ஸ்பிரிச்சுவலாக இப்போ நான் ஜோதிடமில் இருக்குதுன்னா அதை வச்சு சொல்கிறேன். நிறைய பவர்ஃபுல்லான கோவில்கள் அங்கே இருக்குது. ராவணன் கட்டின கோவில், பாடல் பெற்ற தலங்கள் நிறைய இருக்குது. ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாகுது. அடுத்தடுத்த மூவிஸ் அந்த இலங்கையில் இருக்கிற கோவில்கள் பற்றி, அங்கே இருக்கிற பவர்ஃபுல்லான விஷயங்களை பற்றி பேச இங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் ஆட்டோமேட்டிக்காக முன்னேறும். அதுதான் என்னோடய ஆசை. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நானும் கண்டிப்பாக பண்ணுவேன். உண்மையாக எல்லாருமே வந்து படம் முடிய வளமையாகவே படம் முடியும் போது கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு பாரமான மனதோடு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா ஸ்க்ரீனிங்லேயும் எனக்கு அப்படி தான் நடந்திருந்தது, இங்கேயும் அப்படி தான். நிறைய எமோஷன்ஸ் பார்த்தேன் படம் முடியும் போது. எல்லாருமே வந்து பேசும்போது நிறைய பெண்கள் வந்து அதை நிறைய ரசிச்சிருந்தாங்க. இந்த இப்படியான கதைகளை ஒரு பெண் இயக்குனர் தான் சொல்ல வேணும், சொல்லியிருக்கிறீங்க அப்படின்றத அவங்க நிறைய திருப்ப எனக்கு நினைவுபடுத்தினாங்க. நான் காலேஜஸில் ஒரு மேம் கேட்டிருந்தாங்க, எனக்கு ஒரு செஷன் மாதிரி போட்டு செய்ய முடியுமா அப்படின்ட்டு. அப்போ அந்தளவுக்கு இந்த படம் அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் உண்மையாகவே அது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு உண்மையாகவே நான் ஐபிசிக்கு தேங்க் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு ஈழத்து கதையை வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு எப்பயுமே முனைப்பாக இருக்கிறதும், அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுமே, எல்லா நேரங்கள்லையுமே அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடத்த கொடுத்து அதுக்கான வேலைகளை செய்விச்சு இந்த படம் இப்போ யூகேயில் போய் கொண்டிருக்குது இந்த டைம். ஸோ ஒரு நிறைவாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு உண்மையாக மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்ன்றதை தாண்டி நாங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து சொல்லப்பட்டிருக்குது, அது வந்து எல்லா இடத்துலையுமே அது விளங்குது அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து படம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, 30 வருஷமாக எங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதை கம்ப்ளீட்டாக வந்து முடக்கி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஸோ இந்தியாலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இலங்கை படங்களுக்கோ இலங்கை படைப்புகள் அந்த லிட்ரேச்சருக்கு எப்படிப்பட்ட வரவேற்புகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உண்மையாகவே இப்போ வரைக்குமே பெரிய வரவேற்புகள் இல்லை. அப்படி இங்கே வந்து ஆடியன்ஸோட மனநிலை வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 100 வருஷம் சினிமா செட் பண்ணியிருக்கிற ஒரு
பிம்பம் இருக்குதானே, அந்த பிம்பத்தை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியுமான்னு தெரியல. அப்படி பார்க்கக்குள்ள இப்போ உடைக்கிற படங்கள் கூட ஓரளவுக்கு ஒரு விதமான அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு ஜோனில் இருக்கும்போது தான் அது பிடிக்குது. ஒரு உண்மையான சம்பவங்கள், உண்மையாக நடந்ததுகள், அதுகளெல்லாம் எவ்வளோ தூரம் இங்கே ஏற்றுக்கொள்வாங்களோ, எவ்வளோ தூரம் அதை என்டர்டெயின் ஆவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. அதுகள் வந்து ஒரு விழிப்புணர்வு சார்ந்து ஒரு பதிவாக நாங்கள் பண்ணலாம். அதை தாண்டி ஈழத்து கதைகளில் நிறைய இங்கே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய மாதிரி பண்ணுறதுக்கான நிறைய கதைகள் அங்கே இருக்குது. ஸோ அதுகளை வந்து இங்கே ரிசீவ் பண்ணலாம். அப்படியான கதைகளை வச்சு இங்கே நிறைய வேலைகள் செய்யலாம், நிறைய படங்கள் செய்யலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ஃபுல்லாக வந்து பெண்கள் தான் காஸ்டிங் ஜாஸ்தி, எல்லாமே பெண்களை சுற்றி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பெண்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் இந்த காலத்தில் நான் பெண்களுக்கு சொல்கிற மெசேஜ் எப்பயுமே வந்து எப்பயுமே நாங்கள் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. எங்களுக்கு வந்து தைரியம் இருக்குது. நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள், ரொம்ப எங்களுக்கு எல்லாமே முடியும். அப்போ எப்போயாவது ஒரு இடத்துல எங்களுக்கு வாழ்க்கை வந்து சில இடங்களில் நாங்கள் முடங்கி போயிடுவோம். அதில் இருந்து வெளியே வரணும். எங்களுக்கு நாங்கள் டக்குன்னு எமோஷனலி டிஸ்டர்ப் ஆயிடுவோம். அப்படியான ஆட்களாக தான் பெண்கள் எப்பயுமே இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் எப்பயுமே வந்து அதுகளை கடந்து எப்பயுமே ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுக்கு பழகிட்டோன்னா நாங்கள் வந்து நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கேரக்டரை மாதிரியே படத்தில் இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.